இப்போ வந்து 700 மில்லிமீட்டர் வருடாந்திர மழைப்பொழிவுங்கிறது ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பொருந்தாத ஒரு விவசாயத்தை நல்லா சிறப்பா செய்ய முடியாது. அதாவது வந்து கடல் மடை திறந்த வெள்ளம் போல் நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற எங்களுக்கே பெரிய வருமானம் இல்ல. நீங்க சொட்டு சொட்டா தண்ணி குடுப்பீங்களா? அதுல எங்களுக்கு மகசூல் கிடைக்குமா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்விகள்லாம் வந்துருச்சு விவசாயம். இப்ப நம்ம மாவட்டத்துல விவசாயம் தாண்டி கால்நடை வளர்ப்புலயும் அதிக ஆர்வம் காட்டுறதுக்கு இருக்காங்களா? இப்ப நம்மளோட மாவட்டத்துக்கு வரோம் சார். சிவகங்கை மாவட்டம் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு வானம் பார்த்த பூமி தான் சொல்லுவாங்க. மழை அளவு பெருசா இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்போ, இங்க என்ன மாதிரி நில விவசாயம் எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன மாதிரி பயிரெல்லாம் போடலாம்? சிவகங்கை வந்து ஒரு வறட்சியான மாவட்டங்க. தமிழ்நாட்டுல வந்து நிறைய மாவட்டங்கள் இருக்குது. இங்க மழைப்பொழிவு வந்து வருடாந்திர மழைப்பொழிவு 700 மில்லிமீட்டர்ல இருந்து 900 மில்லிமீட்டர். 900 மில்லிமீட்டர் வந்து அதிகபட்சம் சராசரி. ஸோ அப்போ வந்து 700 மில்லிமீட்டர் வருடாந்திர மழைப்பொழிவுங்கிறது ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பொருந்தாத ஒரு விவசாயத்தை நல்லா சிறப்பா செய்ய முடியாது. ஸோ இப்போ 900 மில்லிமீட்டர் வருஷத்துக்கு பெஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு அவங்க குளங்கள் எல்லாம் பெருகிரும். விவசாய நடைமுறைக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆன் ஆவரேஜும் பார்த்தா ஒரு 850 800 தான் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு ஒரு வருடத்திற்கு பெய்கிற மழைகளே அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல குளங்களை நிரப்பி ஒரு விவசாயம் கம்ஃபர்டபுளா பண்ணிடுறாங்க. அதாவது நெல் விவசாயம். அந்த பண்ணை குட்டைகளை வைத்துக்கொண்டு நெல் விவசாயம் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அது நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா நெட் சோன் ஏரியான்னு பாத்தீங்கன்னா 95,000 ஹெக்டேர் பரப்பளவுல நெல் மட்டும் இருக்குது. அப்ப ரெண்டாவது ஃபேலோ கிராப் வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கான தண்ணி வசதி இல்லாதனாலையும் அது ரெண்டாவது மூணாவது கிராப் வந்து ஐடியல் ஆயிரும். இதெல்லாம் வந்து விவசாயிகள் நெல் விவசாயம் பண்றதை பொறுத்த மட்டும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தண்ணி குறைவா இருக்கிறதுனால இந்த வறட்சிக்கு இலக்காகக்கூடிய மாவட்டத்தினால தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ இந்த மாவட்டத்துக்கு வந்து நிறைய அந்த சொட்டு நீர் பாசன வசதிகளை மாண்புமிகு பாரத பிரதமருடைய கிருஷி சிஞ்சய் யோஜனா ஸ்கீம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல நிறைய கொண்டு போயிருக்காங்க. இப்ப அந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் போனதுக்கு அப்புறம் தான் விவசாயத்துடைய பரப்பளவு கூடிருச்சு. அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து நிறைய 10 ஏக்கர் வச்சிருப்பாங்க, 5 ஏக்கர் வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ஏக்கர்ல தான் விவசாயம் பண்ணிருப்பாங்க. வாய்க்கால் வெட்டி அவ்வளவு தூரம் தண்ணி கொண்டு போக முடியாது. தண்ணி ஃபுல் ஃபிளட்ஜா பண்ண முடியாது. ஸோ அதற்காக தான் நம்மளுடைய வேளாண் அறிவியல் நிலையத்தின் முயற்சியின் மூலம் வந்து நமக்கு தேசிய அந்த திட்டத்தின் தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் மூலம் வந்து அந்த சொட்டு நீர் பாசன வசதிகளை கொண்டு போனோம். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து 2007-8ஆம் ஆண்டுல தான் சொட்டு நீர் பாசனத்தை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அறிமுகப்படுத்தும் போது வந்து வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு 20 ஹெக்டேர் பரப்பளவுல கொடுத்தாங்க. சிவகங்கை மாவட்டத்துல அப்பதான் சொட்டு நீர் பாசனம் மானியத்துல வருது விவசாயிகளுக்கு. அப்ப அதை ட்ரையல் பண்றது வேளாண் அறிவியல் நிலையம் தான். இளையான்குடிங்கிற பகுதியில சாலை கிராமத்துல வந்து ஒரு 20 விவசாயிகளை 20 ஹெக்டேர் பரப்பளவுல அந்த சொட்டு நீர் பாசனத்தை போட்டோம். அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு விவசாயிகளுக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு விவசாய கூட்டங்கள் நடத்துகிற பொழுது விஞ்ஞானிகளை பேசவே விடல. அதாவது கடல் மடை திறந்த வெள்ளம் போல் நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற எங்களுக்கே பெரிய வருமானம் இல்ல. நீங்க சொட்டு சொட்டா தண்ணி குடுப்பீங்களா? அதுல எங்களுக்கு மகசூல் கிடைக்குமா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்விகள்லாம் வந்துருச்சு விவசாயிகளுக்கு. அப்ப விவாதங்கள்லாம் நடந்துச்சு. அப்ப நாங்க 2-3 கூட்டங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகி 4வது கூட்டத்துக்கு விவசாயிகள் வீடுகளுக்கு போயிட்டு வந்தாங்க. போய் அந்த வீடுகள்ல போய் உட்கார்ந்து அவங்களுக்கு அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை 1 to 1 எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் சில விவசாயிகள் வந்து முன்முறை வந்தாங்க. அப்படி சேர்த்த விவசாயிகள் தான் ஒரு 20 விவசாயிகள். அப்ப அவங்களுக்கு தான் ட்ரையல் பண்ணோம். அன்னைக்கு நாங்கள் போட்ட வேளாண் அறிவியல் நிலையம் சொட்டு நீர் பாசனம் சிவகங்கை மாவட்டத்துல போட்ட விதை இன்றைக்கு வந்து 11,800 ஹெக்டேர் பரப்பளவுல சிவகங்கை மாவட்டத்துல இருக்குது. 25,000 ஏக்கர் பரப்பளவுல சொட்டு நீர் பாசனம் இருக்குது. அன்னைக்கு 20 ஹெக்டேர்ல போட்டது. கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள்ல விவசாயிகள் அதை புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிட்டு திட்டத்தை சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கவர்மெண்டோடைய அரசாங்கத்துடைய திட்டங்கள் வருகிறதா இருந்தாலும் வேளாண் அறிவியல் நிலையம் தான் பைலட்டா பண்ணுவாங்க. அதற்கப்புறம் நம்ம அதுல இருந்து விலகிடுவோம். ஆனா ஆலோசனைகள் கொடுப்போம். ஏன்னா சப்சிடின்னு வருகிற பொழுது அது துறைகளுக்கு போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோட்டக்கலை துறை, வேளாண்மை துறை, வேளாண் பொறியியல் துறை, எல்லா துறைகளும் இந்த சொட்டு நீர் பாசனத்தை கொண்டு போய் தான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 11,800 ஹெக்டேர் பரப்பளவுல இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்துல அந்த சொட்டு நீர் பாசனம் இருக்குது. ஸோ அதனால வறட்சிக்கு இலக்காக பகுதி மாவட்டங்களை தாண்டி விவசாயிகள் விவசாயம் பண்ணக்கூடிய நிலைக்கு அந்த சொட்டு நீர் பாசன அமைப்புகள் எல்லாம் வந்துருச்சு. அதற்கு திட்டங்கள் அரசுடைய திட்டங்கள் வந்து ரொம்ப சிறப்பா கொண்டு போகும். நம்ம மாவட்டத்துல விவசாயம் தாண்டி கால்நடை வளர்ப்புலயும் அதிக ஆர்வம் காட்டுறதுக்கு இருக்காங்களா? கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு வந்து வேளாண்மை சார்ந்த உப தொழில்களை வச்சுதான் இந்த சிவகங்கை மாவட்டத்தை முன்னாடி எல்லாம் சர்வே பண்ணிருக்காங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போகம் தான் நெல் விளையுது. அப்ப 2 போகம் சும்மா இருக்கும்போது விவசாயிகளுக்கு வந்து வருமானம் கொடுக்கறதே கால்நடை தொழில்கள் தான். அங்க ஏன்னா வறட்சிக்கு இலக்காகக்கூடிய பகுதிகளில் கால்நடை தொழில் இந்தியா முழுக்க எங்க பக்கம் வளர்ச்சி இருந்தாலும் கால்நடைகளை நம்பிதான் நிறைய வருமானம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. சோ அந்த வகையில இந்த வேளாண் அறிவியல் நிலைய சிவகங்கை மாவட்டத்துல கால்நடை பல்கலைக்கழகத்தின் கீழ் அமையப்பட்டதுனால எங்களுடைய தொழில்நுட்பங்களை ஈஸியா நாங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்டு விவசாயிகளுக்கு கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கிட்டத்தட்ட நிறைய கோழி வளர்ப்பு பண்ணையாளர்கள் உருவாக்கி இருக்கும் இந்த மாவட்டத்துல. அதுல விவசாயிகளையவே அந்த பண்ணை கோழி குஞ்சு பொறுப்பான் உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு மாறி சில விவசாயி நேசமணின்னு ஒரு விவசாயி எல்லாம் பல மாவட்டங்களுக்கும் இங்க இருந்து கோழி குஞ்சு சப்ளை பண்ற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா பல்கலைக்கழகத்திலிருந்து கோழி குஞ்சு வந்து வாரத்திற்கு 2000-3000 கோழி குஞ்சுகள் கொடுக்குறோம்.
அதை தாண்டி விவசாயிகளுக்கு தேவை நிறைய இருக்கிறதுனால விவசாயிகளையே அதை உற்பத்தி பண்ணி கொடுத்துருவோம். இது ஒரு கோழி வளர்ப்புல. அதே மாதிரி இந்த மாவட்டத்துல வந்து பால் அதாவது ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்துக்கு சேர்ந்து ஆவின்கிற ஒரு கூட்டமைப்பு இருக்குது. அங்க பால் கொள்முதல் பண்றது தமிழ்நாடு அரசோட இது. அப்ப அந்த ஆவின் கொள்முதல் நிலையம் வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி அப்படின்னா 1,00,000 லிட்டர் ஒரு நாளைக்கு வாங்கலாம். அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஆனா 2009-10 ஆண்டுகள்ல இந்த நிலையத்துக்கு வரக்கூடிய கொள்முதல்னு பார்த்தா கொள்முதல் விவசாயிகிட்ட இருந்து வர்றது வெறும் 33,000 லிட்டர் தான். இப்போ 33,000 லிட்டர் 1,00,000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு பிளான்ட் இருக்குது, அதை ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனா விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு இல்லை, குறைந்த அளவுல தான் மாடுகள்லாம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அந்த சினை பிடிக்கக்கூடிய தன்மையில மாடுகள் வந்து வருடத்திற்கு ஒரு கன்று மாட்டுக்கு எடுக்கணும். அப்படிங்கும்போது மாட்டுக்கு வருடத்துக்கு எடுக்கணும்னா அந்த ஆரோக்கியமான பராமரிப்பு முறைகள் விவசாயிகள் தெரியாம இருந்துச்சு. அப்ப நாங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் ஒரு ஸ்கீம் வாங்குறோம், அரசாங்கத்துல இருந்து வாங்கி அதை வந்து செயற்கை முறை கருவூட்டலுக்கான பயிற்சிகள் கொடுக்குறோம். அப்ப டாக்டர்களை தாண்டி செயற்கை முறையில் கருவூட்டல் பண்ணுவதற்கு இளைஞர்களை நாங்க உருவாக்குறோம். அதுல 12ஆம் வகுப்பு படித்தவங்க, அப்போ காலேஜ் முடிச்சவங்க, எனி டிகிரி டாக்டர்ஸ் இல்லாம எனி டிகிரி இருக்கவங்க 100 பேருக்கு பயிற்சி கொடுத்து ஒரு 20 பேர் களத்துல அவங்களை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வேலநேரியில மல்லிகான்னு ஒரு அம்மாலாம் பாத்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு 40,000 ரூபாய், 30,000 40,000 ரூபாய் வந்து இந்த செயற்கை முறை கருவூட்டல் பண்றதுல அந்த தொழில்நுட்பத்திலேயே ஏர்ன் பண்றாங்க. அப்ப அவங்க வருமான வாய்ப்பை வந்து இளைஞர்களுக்கு உருவாக்குறதை தாண்டி அந்த பால் நிறைய போய் அந்த சினையை போட்டு மாடுகள் எல்லாம் உருவாக்கி பால் அளவு கூடதுக்கு அப்புறம் இந்த 2009, 10, 13 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதோட கொள்முதல் பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆயிடுச்சு. 79,000 லிட்டர் 69,000 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா லீன் சீசன்லயும் மற்ற சீசன்ல ரெகுலர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா 79,000 லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு கொள்முதலுக்கு வந்துருச்சு. இது இன்னும் 1,00,000 லிட்டர் கொண்டு போறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்ப வறட்சி கிழக்காகக்கூடிய பகுதிகளில் ஆடு மாடுகள் வந்து நல்லா வளர்க்கலாம். அப்ப மாடுகளுக்கான தேவையான புல்லு, அப்ப கிரேசிங் லேண்ட் நிறைய இருக்குது, அதை வச்சுட்டு கூட விவசாயிகள் நல்லா பண்ணலாங்கிறத வேளாண் அறிவியல் வழிகாட்டுதல் விவசாயிகள் பண்ணிட்டு இருக்கோம்.